ஏஐ தனது வலது காலை சினிமாவில் ஐ லவ் யூ என்ற கன்னட படம் மூலம் எடுத்து வைத்துள்ளது. பிக் பேங் பெருவெடிப்பில் பிறந்த இந்த உலகம் எப்பொழுதும் ஒரு பக்கம் வெளிச்சமாகவும் இன்னொரு பக்கம் இருட்டாகவும் இருக்கும். இது ஹாஃப் லைட் ஸ்டோரிஸ். நான் மயில்வேல் ராஜா. ஐ லவ் யூ உலகின் முதல் ஏஐ திரைப்படம். கர்நாடகாவை சேர்ந்த நரசிம்மமூர்த்தி என்ற புதிய திரைப்பட இயக்குனர் இந்த திரைப்படத்தை தயாரித்து இயக்கியிருக்கிறார். ஹனுமந்தாரை கோயில் பூசாரியான நரசிம்மமூர்த்தி சினிமாவின் மேல் கொண்ட காதலால் நூதன் என்ற கிராஃபிக் டிசைனரை தன்னுடன் இணைத்து கொண்டு இந்த படைப்பை படைத்துள்ளார். படத்தின் நீளம் 95 நிமிடங்கள். ஏறத்தாழ 30 ஏஐ டூல்ஸ்கள் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. எந்த நடிகர்களும் நடிக்கவில்லை, எந்த டெக்னீஷியன்களும் கிடையாது. பட்ஜெட் வெறும் 10 லட்சம் ரூபாய். கேரவன், மேனேஜர்கள் மற்றும் உணவு உபசரிப்பு தேவையில்லை. இது முழுக்க ஏஐ தொழில்நுட்பத்தை கொண்டு நரசிம்மமூர்த்தி, நூதன் மற்றும் இசையமைப்பாளர் கொண்டு உருவாக்கப்பட்ட படம். இந்த ஏஐ திரைப்படம் எப்படி இருக்கும் என்றால், அனிமேஷனுக்கும் ஃபியூச்சர் ஃபிலிமுக்கும் இடைப்பட்டதாக இருக்கும். அனிமேஷன் படங்கள் ஓவியங்களுக்கு உயிர் கொடுக்கிறது என்றால், ஏஐ திரைப்படங்கள் போட்டோக்களுக்கு உயிர் கொடுப்பது போல இருக்கும். இந்த ஏஐ திரைப்படங்களுக்கு யாருமே தேவையில்லை. நடிகர்கள் தேவையில்லை, ஆர்ட் டைரக்டர் தேவையில்லை, கேமராமேன் தேவையில்லை, மேக்கப் மேன் தேவையில்லை. இது முழுக்க முழுக்க இயக்குனர், ஏஐ டெக்னீஷியன்கள் மற்றும் இசையமைப்பாளரால் உருவாக்கப்படும். ஏஐ திரைப்படங்களுக்கு ஆதரவும் எதிர்ப்பும் சம அளவில் இருக்கும். ஆனால் மாற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. அன்று செல்லுலாய்டிலிருந்து டிஜிட்டலுக்கு சினிமா மாறிய பொழுது மனிதர்களின் உழைப்பு மாறவில்லை, அப்படியே தான் இருந்தது. ஆனால் இன்று டிஜிட்டலில் இருந்து ஏஐக்கு சினிமா மாறும் பொழுது மனிதர்களின் உழைப்பும் ஏஐக்கு கைமாறிவிடும். இன்று குழந்தைகளுக்கான கார்ட்டூன் மற்றும் அனிமேஷன் திரைப்படங்கள் போல இன்று பெரியவர்களுக்கும் சேர்த்தே இந்த ஏஐ திரைப்படங்கள். மிக நேர்த்தியான இயக்குனர்கள், டெக்னீஷியன்கள் மற்றும் பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் வருங்காலத்தில் கைகோர்க்கும் பொழுது இந்த ஏஐ திரைப்படங்கள் திரையில் பெரும் முத்திரை பதிக்கும். ஆனால் இந்த ஏஐ திரைப்படங்களால் முற்றிலுமாக டிஜிட்டல் திரைப்படங்களை ஓரம் கட்டிவிட முடியாது. நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் என்று திரை குடும்பங்கள் பெரிதாகவே வளம் வரும்.